இப்போ லோகேஷ் கனகராஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா படங்கள்லையும் வன்முறை வைக்கிறாரு, எல்லா படங்களையும் அவரோட படங்கள் எல்லாம் வன்முறை வைக்கிறாரு. வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வன்முறை நிறைய அவர் படத்தில் இருக்கு. இருந்தாலும் அவரோட படங்களுடைய கதைகள்லாம் ரொம்ப தேர்வு வித்தியாசமா இருக்கும். ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா வன்முறையை தான் கையில் எடுக்கிறாரு. அதாவது லவ் பண்ணுவாங்க, அவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களா, சேர்ந்து ஒரு படங்களை முடிப்பாங்க, சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு படங்களை முடிப்பாங்க. 2K கிட்ஸு ஜென்சி கிட்ஸ்னுடைய மனநிலை மாறிடுச்சா, அவங்க வந்து வன்முறையை தான் விரும்புகிறாங்களா அப்படின்னா அவங்க இந்த படங்கள்லாம் எப்படி பார்த்தாங்க, அப்போ இந்த படங்கள்லாம் ஓடி இருக்கக்கூடாது, இந்த படங்கள்லாம் வந்து வாழை எப்படி ஓடிச்சு, அதில் என்ன வன்முறை இருந்துச்சு. விஜயோ அஜித்தோ பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டான படத்தில் நடிக்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. காரணம் என்னன்னா இவங்க சம்பளமே ஜாஸ்தி. எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷனில் இணையறாங்க சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவி ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார். அவரை ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். இப்போ வந்து ரீசெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, சமீப காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 10 வருடங்களில் நிறையா சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படங்கள் குறிப்பாக சப்ஜெக்டிவாக இருக்கிறது எல்லாமே இந்த ரவுடிகள் சம்மந்தப்பட்டது, அடிதடி, வெட்டு குத்து, படங்கள்லேயே வந்து சீட்டிலோட சென்டர் ஆஃப் இதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தடுத்து பயங்கர சண்டை காட்சிகள், கேமராவோட ஆங்கிள்ஸ்லேருந்து டெக்னிக்கலாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில்லாக இருக்கணுங்கிறதுக்காக திகட்ட கொடுக்குறேங்கிறதுக்காக எல்லாமே வந்து இந்த ரவுடிகள் சார்ந்த படங்களாக தான் எடுத்து போடுறாங்க. மக்களும் ரசிகர்களும் வந்து அதை தான் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய தலைவர் அவருடைய பயோபிக் எடுக்கிறாங்க, ஓடலை. ஆனால் மார்கோ அப்படின்னு ஒரு படம் வருது, காதை கடிக்கிறான், கடிச்சு துப்புறான், அது மாதிரிலாம் போடுது, அது ஓடுது. வடச்சென்னை ஒரு ரவுடியோட பின்புலத்தை தான் எடுத்து போடுறாங்க, அதை கொண்டாடுறாங்க. புரிஞ்சிக்கவே முடியல மக்களோட மனநிலை வந்து ஒரு 10 வருடங்களாக ஏன் இப்படி நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்குது. ஏன் சார் இது மாறுச்சு, எங்கேருந்து இது மாறுச்சு, ஏன் இப்போ இந்த ஜென்எக்ஸ் வந்து அப்படி ஆயிடுச்சா, இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா 90s இதை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களா? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்கும். ட்ரெண்டு எப்போவுமே வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். சினிமா வந்து எப்படின்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா. ஒரே மாதிரி ஃப்ளாட்டான படங்கள் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அது மக்கள் பார்க்க மாட்டாங்க, சலிப்பாயிருவாங்க. ஒரு காலத்தில் வந்து புராண படங்கள் வந்துட்டு இருந்துச்சு, அப்புறம் சரித்திர படங்கள் வந்துட்டு இருந்துச்சு, அப்புறம் வந்து சோஷியல், அதாவது சமூக படங்கள் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸ்ரீதர் மாதிரி, பாலச்சந்தர் மாதிரி, பி மாதவன் மாதிரி, KS கோபாலகிருஷ்ணன் மாதிரி நிறைய வித்தியாசமான படங்கள் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரதி ராஜா, பாலச்சந்தர், பாலு மகேந்திரா, மகேந்திரன்லாம் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ஜனரஞ்சகமான அதே நேரத்தில் மக்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படங்களை ஒரு எல்லாருக்கும் பிடிக்கிற, காமன் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரியான, நம்ம யதார்த்த வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறோமோ அந்த மாதிரியான படங்கள் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு காலகட்டங்கள் தான் இது. நீங்கள் சினிமாவை நல்லா உற்று நோக்குனீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேய் படங்கள் பெருசாக ஓடும். பேய் படங்கள் ஓடுது அப்படின்னோடனே எல்லாருமே வந்து பேய் படங்கள் எடுப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேய் படம் இருப்பாங்க. எல்லா கதை சொல்கிற வரவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு 1.5 கோடி ரூபா ஒரு பட்ஜெட்டில் பண்ணிடலாம், ஒரு சின்ன ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு படத்தை முடிச்சிடலாம், ஒரு 5-6 கேரக்டர்லேயே படத்தை முடிச்சிடலாம். இப்படி வந்து ஒரு காலத்தில் வந்து தொடர்ந்து பேய் படங்கள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நீங்கள் காஞ்சனாலாம் வந்துச்சு இல்லையா, காஞ்சனா 1, 2, 3, 4 எத்தனை வந்துச்சுன்னு நமக்கு தெரியல. அந்தளவுக்கு கணக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் வந்து அந்த கண்டென்ட் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த கண்டென்ட்டை மேக்ஸிமம் வந்து பணமாக்குனாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சனா 1, 2, 3லாம் வந்த காலகட்டத்தில் நிறைய பேய் படங்கள் வந்திருக்கு சினிமாவில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் 80களின் தொடக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னீர் புஷ்பங்கள், நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது வந்து சிவப்பு ரோஜாக்கள், அதாவது சிவப்பு ரோஜாக்கள் வந்து கிரைம் சப்ஜெக்ட், அந்த மாதிரி வந்து அலைகள் ஓய்வதில்லை, அந்த மாதிரி வந்து காதல் படங்கள் நிறைய வந்துச்சு. காதலை முன்னிறுத்தி நிறைய காதல் படங்கள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற காலகட்டங்கள் பாருங்களேன். அதாவது சுரேஷ், மோகன், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிரபு, கார்த்திக், முரளி, இவங்கெல்லாம் இருந்த காலகட்டத்தில் வந்து காதல் படங்கள் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. இது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு தொடர்ந்து காதல் படங்கள் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ராதாவும் நடிப்பாங்க, நதியாவும் நடிப்பாங்க, ஜெயஸ்ரீயும் நடிப்பாங்க, பல பேர் வந்து ஜீவிதாவும் நடிப்பாங்க, மாதவியும் நடிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஹீரோன்ஸே வந்து காதல் படங்கள் நடிப்பாங்க, ஹீரோஸும் காதல் படங்கள் நடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது அடுத்த தலைமுறை வரும்போது எப்படின்னா சத்யராஜ், சரத்குமார் இவங்கெல்லாம் வரும்போது எப்படின்னா வரும்போதே கொஞ்சம் மெச்சூர்டாக வராங்க உள்ள.
ஒரு இளைஞர்களாக வரல. அதனால் முரளி கார்த்திக்லாம் பார்த்தீங்கன்னா வரும்போது ரொம்ப யங்ஸ்டர்ஸ் ஒரு 19, 20, 21 அப்படி வந்தாங்க. அதனால் அந்த நேரத்தில் அவங்கள காதல் படங்கள் தான் பயன்படுத்த முடியும். ஸோ 90, 80களின் தொடக்கத்தில் நிறைய காதல் படங்கள் வித்தியாசமான கதைகளில் வந்துட்டு இருந்துச்சு. அதாவது லவ் பண்ணுவாங்க, அவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களா, சேர்ந்து ஒரு படங்களை முடிப்பாங்க, சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு படங்களை முடிப்பாங்க. கிளிஞ்சல்கள்னு ஒரு படம்லாம் வந்துச்சு, மோகனோட படம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு படம்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. காதல் அவ்வளோ அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க. ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த எனக்கு தெரிஞ்ச பூர்ணிமா பாக்யராஜ் தான் அதில் நடிச்சிருந்தாங்க, மோகன் ஹீரோ. அந்த காதல் நிறைவேறல் என்னொன்னு, அவங்க ஒரு கிறிஸ்டின் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பூர்ணிமா. அவங்க வந்து இந்த இயேசு கிறிஸ்து மாதிரி கையிலே ஆணியை வச்சு அடிச்சுப்பாங்க. அவங்களை கொண்டு போவாங்க, ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போவாங்க, ஆனால் இறந்துருவாங்க. அந்த மோகன் வந்து அந்த கல்லறையிலே உளுந்து இறந்துருவார். இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துச்சு, ரொம்ப நல்ல படம் அந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் ஒருதலை ராகம்லாம் பார்த்தீங்களா, டி ராஜேந்தர் உள்ளே வந்து அவர் ஒரு டைப்பாக காதல் படங்கள்லாம் எடுத்தார். நிறையா விதமான படங்கள் வந்து வித்தியாசமான படங்கள் எடுத்தார். ஒருதலை ராகத்துக்கு அப்புறம் உயிர் உள்ளவரை உஷா, அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அவர் எடுத்தார். அதுக்கப்புறம் இது கிரிஞ்ச் கண்டென்ட் சார். அதான் இப்போ கிரிஞ்ச் கண்டென்ட். அன்னைக்கு நான் சொல்கிறது இப்போ இல்லையே, 80களின் தொடக்கத்தில் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. டி ராஜேந்தரே பார்த்தீங்கன்னா தங்கச்சி சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்துச்சு. அப்புறம் பிரபு நிறைய படங்கள் நடித்தார், என் தங்கை கல்யாணி அது இதுன்னு நிறைய படங்கள் நடித்தார் இல்லையா. இந்த மாதிரி வந்து ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கண்டென்ட்டில் வந்து படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து வழக்கமாக உள்ள விஷயந்தான். அதுக்கப்புறம் சாமி படங்கள் வந்துச்சு ஒரு பீரியடில், 90s பிகினிங்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாத்தா அது இதுன்னு ஏகப்பட்ட படங்கள் வந்துச்சு, மாரியாத்தா சொல்ல முடியாது, எத்தனையோ பேருங்களில் வந்துச்சு. அந்த படங்கள் பெரிய வெற்றி படங்கள் அடைஞ்சிச்சு. அதே படங்கள் வந்து அப்புறம் சாமி படங்களை யாருமே எடுக்கிறதில்ல, நிறுத்திட்டாங்க. இப்போ பாருங்க மூக்குத்தி அம்மன், அந்த இது மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 அது இதுன்னு இப்போ திருப்பி சாமி படங்கள் எடுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு மறுபடியும் பேய் படங்கள் எடுப்பாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு மறுபடியும் காதல் படங்கள் எடுப்பாங்க. இது என்னன்னா ஒரு 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 பர்டிகுலர் சப்ஜெக்டுக்குள்ளேயே நம்ம சுற்றி வர முடியாது, மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து அப்படி பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய வன்முறை கலந்த படங்கள் வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த கதை வந்து பெருசாக கண்டென்ட் இல்லாதவங்க தான் இந்த வன்முறையை பெருசாக எடுப்பாங்க. இப்போ லோகேஷ் கனகராஜெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா படங்கள்லையும் வன்முறை வைக்கிறாரு, எல்லா படங்களையும் அவரோட படங்கள் எல்லாம் வன்முறை வைக்கிறாரு. அவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 படம் நல்ல படங்கள் எடுத்தார். அதாவது மாநகரம் எடுத்தார், கைதி எடுத்தார், அதுக்கப்புறம் மாஸ்டர் எடுத்தார், அப்புறம் வந்து விக்ரம் எடுத்தார். அப்புறம் லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் லியோவே பார்த்தீங்கன்னா டிவைடடான ஒப்பீனியன் தான். கூலியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப லாஜிக்கே இல்லாத ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெல்சன் அவர் வந்து வன்முறை எடுக்கிறாரு, கார்த்திக் சுப்ராஜ் வன்முறை படங்கள் எடுக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா இந்த 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 மாதிரியான இயக்குநர்களையே வெற்றிமாறனே நல்ல வன்முறைகள் படங்கள் தான் எடுக்கிறாரு. வெற்றிமாறன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல படங்களை எடுக்கக்கூடிய நல்ல இயக்குனர், தரமான இயக்குனர். இப்போ நம்ம இந்த லோகேஷ் கனகராஜ், நெல்சன் திலீப் குமார், கார்த்திக் சுப்ராஜ்லாம் இருக்காங்கல்ல, இவங்களாம் எப்படின்னா கமர்ஷியல் நடிகளை வச்சுக்கிட்டு, அதாவது ஒரு உதாரணத்துக்கு ரஜினி, கமல், விஜய், அஜித்தை வச்சுக்கிட்டு மாசான படங்கள், கமர்ஷியல் படங்கள் எடுக்கிறாங்க இவங்கெல்லாம். இந்த வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வன்முறை நிறைய ஒரு படத்தில் இருக்குது, இருந்தாலும் அவரோட படங்களுடைய கதைகள்லாம் ரொம்ப தேர்வு வித்தியாசமாக இருக்கும். வடச்சென்னை ஆகட்டும், நீங்கள் விடுதலை ஆகட்டும், பொல்லாதவன் ஆகட்டும், அசூரன் ஆகட்டும், பாருங்களேன் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு வெரைட்டி கொடுப்பாரு, டிஃப்ரெண்ட்டான ஒரு படத்தை கொடுக்கக்கூடிய நல்ல திறமையான இயக்குனர். ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா வன்முறையை தான் கையில் எடுக்கிறாரு, ஏன்னு தெரில. இந்த சமீபத்தில் வந்த புஷ்பா 2, அதுக்கப்புறம் கேஜிஎஃப் 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய படங்கள் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம் வன்முறையை வச்சு வந்த படங்கள்லாம். அந்த படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கு. காரணம் அப்படின்னா மக்கள் ஒரு 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 படத்தை வந்து முழுசாக என்டர்டெய்னராக கொடுக்கும்போது அதை ரசிப்பாங்க. இப்போ புஷ்பாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே வன்முறை இருந்தாலும் முழுசாக அதுக்குள்ளே என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். அதாவது வந்து அல்லு அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுறது, நடக்கிறது, வாக் பண்ணி வர்றது, டயலாக் டெலிவரி எல்லாமே ஆடியன்ஸ் வந்து ரசித்தாங்க, கூடவே வன்முறையும் இருக்கும். கேஜிஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டைலு, வித்தியாசமான ஒரு ஸ்டைலு வந்துச்சு, அந்த படம் ஓடிச்சு. ஆனால் அதுக்கு காரணம் வந்து அந்த ஹீரோ யாஷுங்கிற ஹீரோ வந்து எல்லாருக்குமே லைக் பண்ணாங்க. புதுசாக ஒருத்தர் வரும்போது அவர் புதுசாக ஏதாவது பண்ணும்போது லைக் பண்ணுவாங்க. இப்போ காந்தாராவே எடுத்துக்கோங்களேன், பார்ட் 1ல் வன்முறை இருந்துச்சு, பார்ட் 2ல் நிறைய வன்முறை இருக்குது, ஆனால் அதுவும் ஓடிச்சு, இதுவும் ஓடிச்சு. அது எதுக்கு, என்ன காரணம் அப்படின்னா அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த இயக்குனர் வந்து அந்த நடிகர் வந்து அந்த படத்தை வந்து ஷோல்டர் பண்ணியிருந்தார். அந்த அளவுக்கு வந்து அந்த கிரிப்பாக அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. அதுக்குள்ளே கதையும் இருக்குல்ல, கதையும் இருந்துச்சா இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டுமா, இது வந்து ஒரு காலகட்டத்தில் ரசிப்பாங்க. இதே காலகட்டத்தில் நீங்கள் சொல்கிற வன்முறைகளை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க அப்படிங்கிற காலகட்டத்தில்
இதே காலகட்டத்தில் தான் வந்து நீங்கள் சொல்கிற ஜென்சி கிட்ஸு, நீங்கள் சொல்கிற டூகே கிட்ஸ் இருக்கிற இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா, நான் உதாரணம் சொல்கிறேன், வன்முறையே இல்லாமல் கண்டென்ட்டோட வந்த படங்கள், வெற்றி அடைஞ்ச படங்கள் நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, பார்க்கிங்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் உங்களுக்கு எங்கே வன்முறை இருந்துச்சு? எங்கேயாவது வன்முறை இருந்துச்சா? அழகான ஒரு கதையை வந்து கோர்வையாக சொல்லியிருந்தாங்க, சக்ஸஸ் பண்ணியிருந்தாங்க. லப்பர் பந்து இதோட ஒரு படம் எடுக்க முடியுமா? ஒரு கிராமத்தில் வந்து 2 பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படிங்கிறதுல, அதுக்குள்ளே ஒரு காதல், அதுக்குள்ளே ஒரு அழகான விஷயங்களை வச்சு லப்பர் பந்துங்கிற படத்தை எடுத்திருந்தாங்க. அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சா இல்லையா? அதே மாதிரி குட் நைட்டில் என்ன வன்முறை இருந்துச்சு? ஒரு கணவன் கொரட்டை விடுவான், அது கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவி எப்படி சமாளிக்கிறான், அந்த மனைவியும் கணவனும் சேர்ந்து வாழ போகிறாங்களா இல்லையாங்கிறது ஒரு கண்டென்ட்டாக எடுத்தாங்க. குடும்பஸ்தர்னு ஒரு படம் எடுத்தாங்க, அது வெற்றி அடைஞ்சிச்சா இல்லையா? டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் எடுத்தாங்க, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சா இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லவ் டுடே, அதே மாதிரி வந்து டிராகன், இப்போ சமீபத்தில் வந்திருக்க டியூடு, இதெல்லாம் என்ன வன்முறை இருக்குது? என்ன வன்முறை இருந்துச்சு? இந்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்கள் ஆச்சா இல்லையா? மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட படங்களா ஆச்சா இல்லையா? ஸோ இந்த கூலி பெருசாக பேசப்பட்ட படமா? கூலி கமர்ஷியல் படம், அது விட்டுருங்க, ரஜினிகாந்த் நடித்த படம். ஆனால் இந்த படங்கள் வந்து யார் என்னன்னே தெரியாத நடிகர்கள் நடித்த, சின்ன நடிகர்கள் நடித்த, பெருசாக பேசப்பட்ட, பெருசாக வந்து இப்போ பணத்தை கலெக்ஷனை அள்ளி கொடுத்த படங்கள் இதெல்லாம். ஸோ இந்த படத்தை மக்கள் பார்க்க தானே செய்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க வந்து 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸ்னுடைய மனநிலை மாறிடுச்சா, அவங்க வந்து வன்முறை தான் விரும்புகிறாங்களா அப்படின்னா, அவங்க இந்த படங்கள்லாம் எப்படி பார்த்தாங்க? அப்போ இந்த படங்கள்லாம் ஓடி இருக்கக்கூடாது. இந்த படங்கள்லாம் வந்து வாழை எப்படி ஓடிச்சு? அதில் என்ன வன்முறை இருந்துச்சு? நான் கேட்குறேன், இதெல்லாம் நல்ல படங்கள் தானே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கட்டா குஸ்தின்னு ஒரு படம் வந்துச்சு, இந்த மாதிரி படங்கள் எப்படி ஓடிச்சு? நான் கேட்குறது கேளுங்க, நீங்கள் சொல்லுங்கள். இல்ல சார், அதுல வந்து கண்டென்ட் இருந்துச்சு. கண்டென்ட் அதாம்மா, இருந்துச்சுன்னா ரசிக்கிறாங்க. நீங்க நான் அதை சொல்றது சொல்லல. அதுதான்மா. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப வரக்கூடிய படங்கள், இப்ப நீங்க சொல்றீங்க, இது வந்து பட்ஜெட்டே போடாம நல்ல கண்டென்ட்டா இருந்துச்சு எடுத்தாங்க. ஆனா பல கோடி போட்டு எடுக்கிற படங்கள் எல்லாமே இது ஆக்ஷன் படமா தானே இருக்கு. அதுக்கு பதில் சொல்லுங்க. மோஸ்ட்லி கமர்ஷியல்ல ஆக்ஷன் கொண்டு வந்து அவங்கள மாஸ் கட்டினா தானே பாக்குறாங்க. அதை ஒத்துக்கிட்டு தானே வேணும். அதுதான் அங்கதான் வந்து நம்மளுடைய மைனஸ் இருக்கு. அதாவது வந்து என்ன பிரச்சனைனா, கேளுங்க, காந்தாரா ஃபர்ஸ்ட் வந்து அந்த கண்டென்ட்டோட அந்த அந்த ஹீரோ பண்ற பெர்ஃபார்மன்ஸோட கதையோட ஒன்றிணைஞ்சதுனால தான் அதை நம்ம கொண்டாடணும். அதே காந்தாரா 2 பார்க்கும்போது சில பேர் வந்து எல்லாருமே ரசிச்சாங்க. அது கமர்ஷியல் பிஸ்னஸ் வைஸ் வந்து ஹிட் ஆயிருக்கலாம். ஆனால் சில பேத்துக்கு, நிறைய பேத்துக்கு வந்து கிளீஷேவாக இருந்துச்சு, ரொம்ப மூஞ்சில் அடிச்ச மாதிரி திகட்டம் மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து ஒரு உயிர் இருந்த மாதிரி இருந்துச்சு, புரிதல் இருந்துச்சு, நிறைய அந்த அதோடையே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து கடைசியில் என்னடா சொல்ல வரீங்க, இந்த கதையோட ஆல்ரெடி சிவாவை பற்றி, சிவன் பக்தனாக இருக்கக்கூடிய சில பேத்துக்கு தான் அது கனெக்ட் ஆச்சு. சில பேத்துக்கு புரியல. அது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது சில பேத்துக்கு புரியல, எதுக்கு கடைசி அந்த கதாபாத்திரம் வந்துச்சு, நந்தியாக வந்தது எதுக்குன்னு தெரில. அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இருந்துச்சு. அண்ட் வந்து தொடர்ந்து ஆரம்பத்திலேருந்தே ஒரு மாதிரி அடிதடியாக போனது வந்து இதுவாக படலை. ஸோ என்ன மக்கள் என்ன எதிர்ப்பாங்க, ஒரு கண்டென்ட் இருந்து அதில் சண்டை காய்ச்சினா ஓகே. ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இவங்க பல கோடி போட்டு படம் எடுக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக தான் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்களே, அது ஏன்னு கேட்குறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு டாப் 10 நடிகர்கள் இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டு நான் சொல்கிறேன். ரஜினி, கமல், விஜய், அஜித், சிம்பு, தனுஷ், சூர்யா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இருக்கிறாங்க ஆக்ஷன் பண்ணக்கூடிய நடிகர்கள். இவங்கெல்லாம் என்ன ஆகுறாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து மாஸ் ஹீரோவாக தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. மாஸ் ஹீரோவாக வந்து மக்கள் வந்து இவங்களை கொண்டாடுறாங்க. இவங்களாம் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னும் போது அந்த அவங்க பண்ணுற ஆக்ஷனை வந்து மக்கள் கொண்டாடி ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பெரிய ஒரு டாப் ஸ்டார்ஸாக இவங்க மாறுறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்கள வச்சு ஒரு படம் எடுக்கும்போது, நீங்கள் வந்து இப்போ ரஜினியை வச்சு ஒரு எங்கேயோ கேட்ட குரலை எடுக்க முடியாது, புரியுதா உங்களுக்கு? ரஜினியை வச்சு நீங்கள் வந்து ஒரு படையப்பா மாதிரி, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாஷா மாதிரி, ஒரு அண்ணாமலை மாதிரி, இந்த மாதிரி படங்களை தான் நீங்கள் எடுக்க முடியும். ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு ப்ரொமோட் ஆகிட்டார். இப்போ கமலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெரைட்டிஸான படங்கள் பண்ணுறாரு. இப்போ கூட வந்து சமீபத்தில் கூட நிறைய நல்ல படங்களை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் விஜய் அஜித்தை வச்சு அப்படி படங்கள் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியறதில்லை. இது வரைக்கும் விஜயோ அஜித்தோ அப்படி படங்கள் நடிச்சிருக்காங்கன்னா நடிக்க முடியறதில்லை, நடிக்க அவங்க முயற்சியும் பண்ணுறதில்லை. நீங்கள் வந்து ஒரு விஜயோ அஜித்தோ ஒரு அருமையான அற்புதமான காவியம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்களா அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அஜித் வந்து காதல் கோட்டை நடித்தார், வாலி நடித்தார், நிறையா படங்கள் அது வரலாறு நடித்தார், இந்த மாதிரி படங்கள் நடித்தார். அதே மாதிரி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பூ உனக்காக, காதலுக்கு மரியாதை, இந்த மாதிரி லவ் டுடே, இந்த மாதிரி படங்கள்லாம் அவரும் நடித்தார். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி இந்த மாஸ் ஹீரோவாக பெரிய ஹீரோவாக மாறினதுக்கப்புறம் இவங்க வந்து எப்படின்னா தங்களுடைய சம்பளங்களை வந்து பல மடங்கு உயர்த்திடுறாங்க. இவங்க அவங்களோட ப்ராஜெக்டே பார்த்தீங்கன்னா ஒரு 350 கோடி 400 கோடி 450 கோடியில்
இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த இந்த அவங்களுக்கு கதை சொல்ற அந்த இயக்குனர்கள் என்ன பண்றாங்கன்னா, கன்டென்ட் இல்லாம அவங்க கிட்ட போயி, "சார் நீங்க வரீங்க 10 பேர் அடிக்கிறீங்க. ஒரு 4 இடத்துல பஞ்ச் டயலாக் இருக்கு. ஒரு 4 இடத்துல ஃபைட் இருக்கு. ஒரு 5 இடத்துல மாஸான பாட்டு இருக்கு." அது இதுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி உங்கள கூட்டு வந்து நடிக்க வைக்கிறாங்க. ஸோ இது என்னன்னா, இந்த பெரிய நடிகர்களை வச்சு இந்த மாரி கமர்ஷியல் படம் எடுத்தா தான் வியாபாரம் ஆகுமா அப்படின்னா, அந்த மாரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு இந்த விஜயோ, அஜித்தோ பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட்டான படத்துல நடிக்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. காரணம் என்னன்னா, இவங்க சம்பளமே ஜாஸ்தி. ரூ. 200 கோடி ரஜினி வாங்குறாரு. விஜய் வந்து ரூ. 275 கோடி வாங்குறாரு. அஜித் வந்து கிட்டத்தட்ட ரூ. 175 கோடி வாங்குறாரு. இவங்கள வச்சுட்டு நீங்க வந்து அந்த பணத்தை எடுக்கணும்னா நீங்க டூரிஸ்ட் ஃபேமிலி எடுக்க முடியாது. அந்த பணத்தை எடுக்கணும்னா நீங்க குட் நைட் எடுக்க முடியாது. லப்பர் பந்த் எடுக்க முடியாது. அந்த பணத்தை வந்து மாசான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி, மாசான ஒரு கதை எழுதி, அதுல வந்து இவங்கள நடிக்க வச்சு, அதுக்கேத்த மாரி படத்தை ரெடி பண்ணி, அதுல வந்து எப்படி ரஜினி படம்னா இங்க ஒரு பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்டை கொண்டு வர வேண்டியிருக்கு. விஜய் படம்னா பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் வர வேண்டியிருக்கு. கமலுக்கு வர வேண்டியிருக்கு. அஜித்துக்கு வர வேண்டியிருக்கு. ஸோ மொத்தத்துல வந்து இந்த மாரி பெரிய ஹீரோஸை பெருசா ப்ரமோட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே படங்கள் வந்து தயார் பண்ணி எடுக்கிறதுனால, இந்த ஹீரோஸை வச்சு எடுக்கிற அந்த இயக்குனர்களுமே என்ன பண்றாங்கன்னா, அது ஹீரோ வொர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஒரு ஹீரோவை திருப்திப்படுத்தணும் கதை சொல்லி, அது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை படமாக்கினா போதும்னு நினைக்கிறாங்க. பல நேரங்களில் இந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் குத்து டைலாக்கு, நான் எப்படி சொல்றது, நான் அடித்தா தாங்க மாட்டேன், நீ அடித்தா தாங்க மாட்டேன், இந்த டைலாக்லாம் பார்த்து ஆடியன்ஸ் லைக் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ இது இந்த 10 பேர் தான்மா. இந்த 10 பேர் சினிமா கிடையாது. இந்த 10 பேர் வந்து இந்த மாதிரி படங்களில் தான் நடிக்கிறாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அந்த 10 பேர் சினிமாவா அப்படின்னா, 10 பேர் சினிமா இல்லையே அப்படின்னா, விஜய் வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறார், அஜித் வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறார், ரஜினி வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறார், கமல், இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பு, தனுஷ் எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிக்கிறாங்க. ஸோ இந்த 7 ஆர்டிஸ்ட்டு 7 பேர் என்ன அதிகமாக படம் கொடுத்துட முடியும்? வருஷத்துக்கு ஒரு படம்னா 7 படம் தான் கொடுக்க முடியும். ஒரு வருஷத்துக்கு 235 245 படங்கள் வருது. ஸோ இந்த 245 படங்களை தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். இவங்க 7 பேரால சினிமா துறை வந்து வாழவும் இல்லை, பொழைக்கவும் இல்லை. இந்த 245 படங்கள் இந்த 7-10 கழிச்சிட்டிங்கன்னா 235 படங்கள்ல உள்ள ஒரு கண்டென்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட் தான் இன்னைக்கு சினிமா துறையை வாழ வச்சுட்டு இருக்கு. அதில் நிறைய படங்கள் வந்து சினிமா தெரியாமல் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அது 100கணக்கான படங்கள் போயிருது. ஆனால் நான் சொல்கிற மாதிரி தரமான படங்கள் ஒரு 50-60 படங்கள் வருஷத்துக்கு வருதுன்னா, அந்த படங்கள் தான் சினிமாவை வாழ வச்சுட்டு இருக்கு. அந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது தான் அந்த சினிமாவில் அந்த வெற்றி கிடைக்குது. நீங்கள் சொல்கிற அந்த மாதிரி வயலன்ஸ் வந்து முக்கியத்துவம் கொடுக்குற படங்கள் வந்து இந்த நடிகர்களுக்காண்டி என்னென்னா கண்டென்ட்டே இல்லாமல் கதை எழுதி அந்த நடிகர்களுக்காண்டே எடுக்கப்படுற படமா இருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து சினிமாவுடைய சாபக்கேடு என்னன்னா, இந்த நடிகர்களை வச்சு நீங்க சாதாரண படமும் எடுக்க முடியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்களை வச்சு மாஸ் படம் தான் எடுக்க முடியும். இப்போ நீங்க வந்து ஹரிஷ் கல்யாணை வச்சு விஜய் மாதிரி ஒரு மாஸ் படம் எடுக்க முடியும்னா எடுக்க முடியாது. இப்போ மணிகண்டனை வச்சு எடுக்க முடியும்னா எடுக்க முடியாது. ஆனா இது வந்து எப்படின்னா, இவங்களை வச்சு இதுதான் எடுக்க முடியும் போது அதை எடுக்கிறாங்கன்னும் போது அதை மக்கள் வந்து இவங்கெல்லாம் எப்படின்னாமா, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஆடியன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதாவது பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க. ரஜினி படம்னா வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க, கமலுக்கு இருக்காங்க, விஜய் அஜித்துக்கு இருக்காங்க, சிம்பு தனுஷ்க்கு இருக்காங்க, சூர்யாக்கு இருக்காங்க. இவங்க 7 பேரை தவிர வேற யாருக்கும் இல்லை. இதான் உண்மை. இதுக்கு நடுவில் சிவகார்த்திகேயன் இப்போ அப்கமிங்ல வந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு எப்படி சொல்றது, காமெடி ஹீரோ. சமீபத்தில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி இப்போ வந்து ஒரு எப்படி சொல்றது, மசாலா படங்கள் நடிக்கிற ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாறிட்டு வராரு. ஸோ ஒரு படம் நடித்தார் அமரன். அந்த படம் வந்து பயோபிக்னால ஓடிச்சு. அடுத்து மதராசியே பார்த்தீங்கன்னா தோல்வி தான். அடுத்து இன்னொரு படம் வரப்போகுது, அந்த பராசக்தி. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கதை. ஹிந்தி எதிர்த்து ஒரு ஹீரோ போராடுறான். அதில் வந்து இவர் ஹீரோவாக நடிக்கிறதுனால அந்த கதை வந்து இவரை காப்பாற்றி விட்டுரும். ஸோ இதை காப்பாற்றி விட்டுச்சுன்னா என்ன பண்ணணும்னா, அடுத்தடுத்து இந்த மாதிரி படங்களை தான் நடிக்க ஆசைப்படுறாங்க. அவங்களும் அப்படி தான் சம்பளம் ஏற்ற முடியும். நீங்கள் மணிகண்டனோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஹரிஷ் கல்யாணோ இல்லை வந்து இவங்களோ யாருமே சம்பளத்தை ஏற்ற முடியாது. இவங்க தான் சம்பளத்தை ஏற்ற முடியும். இதுலயே பாத்தீங்கன்னா இப்ப டிராகன் படம் பண்ணார் இல்லையா, அவர் நம்ம பிரதீப் ரங்கநாதன், அவர் லவ் டுடே 100 crores கலெக்ட் பண்ணுச்சு, டிராகன் 100 crores கலெக்ட் பண்ணுச்சு, டியூடு 100 crores கலெக்ட் பண்ணுச்சு. இந்த மாதிரி வந்து நல்ல படங்கள், அதாவது வந்து நான் நல்ல படங்கள்னா இப்போ டியூடை பற்றி நிறைய விமர்சனங்கள் இருந்தால் கூட கமர்ஷியல் படம், என்டர்டெய்னர், நீங்கள் சொல்கிற மாதிரி வன்முறைகள்லாம் இல்லாத படமாக இருந்ததுனால அதெல்லாம் வந்து இன்றைக்கி 100 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து நல்ல கண்டென்ட்டோடு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து படம் ஓடும், பெரிய கலெக்ஷன் பண்ண முடியும். ஆனால் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம்.
அதான் சார். இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. நம்ம பண்ண முடியாத ஏன்னா ஹீரோக்கள் வந்து ஹீரோக்களுக்காக அந்த படத்துக்காக வந்து ஹீரோக்கள் நடிக்கிறத தாண்டி, இப்போ அந்த ஹீரோக்களுக்காக கதைய கொண்டு வந்து நீங்க குடுக்குற மாதிரி எப்பவுமே ஒரு ஆயிடுச்சு. விஷயம் தெரிஞ்சுக்கங்கம்மா. ஆ. நீங்க ஒரு கதை எழுதிட்டு, அந்த கதையில யார் நடிச்சா நல்லா இருக்கும்னு சூஸ் பண்ணீங்கன்னா, அந்த படம் நல்லா இருக்கும். ம். நீங்க வந்து ஒரு நடிகன மனசுல வச்சுட்டு, இந்த நடிகனுக்கு ஒரு கதை எழுதுனீங்கன்னா, அந்த படம் நல்லா இருக்காது. ம். இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகே சார். ஸோ ரசிகர்களின் மனம் வந்து வெவ்வேறு மாதிரி மாறுபடுதுன்னா, அதுக்கு முக்கிய காரணம் ஹீரோக்கள்ங்கிற மாரி நீங்க சொல்லி முடிச்சிருக்கீங்க சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில இருந்தமைக்கு நன்றி சார். நன்றி.